நீ ஆன் பண்ணிட்டேன்னா கையை அப்படி தூக்கிடு. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு பயோ என்சைம் பற்றி நான் சொல்ல போகிறேன். ஓகே, இந்த பயோ என்சைம் எதுக்கு அப்படின்னா, இப்போது லேட்டஸ்ட்டு இதுக்கு வந்து இந்த கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணுறாங்கல்ல. லைக் நீங்கள் வீடெல்லாம் எதில் துடைப்பீங்க? டெட்டால், லைசால் அந்த மாதிரி துடைப்பீங்களா? அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு இயற்கையான நேச்சுரலாக வச்சு வேஸ்ட்லேருந்து செய்கிற ஒரு பொருள் தான் வந்து இந்த பயோ என்சைம். வேஸ்ட்னா இதுக்கு பேர் வந்து இன்னொன்று என்னென்னா, இதுக்கு பேர் பயோ என்சைம். இன்னொன்று என்னென்னா கார்பேஜ் என்சைம்னு சொல்லுவாங்க. கார்பேஜ்னா என்ன? கார்பேஜ்னா குப்பை. ஸோ குப்பையில் வேணான்னு தூக்கி போடுற ஒரு பொருளை வச்சு நம்ம பண்ணுறது தான் இந்த பயோ என்சைம். ஓகே, இப்போ நம்ம கையில் இருக்கிறது வந்து இது என்னென்னா ரோஸ் பயோ என்சைம். இந்த ரோஸ் பயோ என்சைம் மாதிரி இன்னும் நிறைய என்சைம்ஸ் இருக்குது. என்னென்னா சிட்ரிக் பயோ என்சைம், பப்பாயா பயோ என்சைம், நீம் பயோ என்சைம், அப்படி நிறைய இருக்குது. ஓகே, இப்போது இது எல்லாம் எதுக்கு தான் யூஸு, என்ன பர்பஸ் அப்படின்னா, ஒன்று வந்து வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு, வீடு துடைக்கிறதுக்கு, அதே மாதிரி வந்து டாய்லெட் க்ளீன் பண்ணுறது. இப்போ அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு, இப்போ நாங்கள் வச்சுருக்க அது மாதிரி இயற்கை விவசாயம் பண்ணுறோம் எங்களை மாதிரி ஆட்கள்லாம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணோன்னா, சாயிலில் வந்து நல்ல ஃபீல்டு வந்து பொலன்னு ஆக்கிறதுக்கு, மண் இறுகி போயிருக்குல்ல, அந்த இறுகி போன மண்ணை சாஃப்ட் நேச்சரை ஆக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த பயோ என்சைம் யூஸ் பண்ணுறோம். சரி, அப்படி என்ன தான் இருக்குது பயோ என்சைம்? அப்படி இது என்ன தான் வேலை செய்யும் அப்படின்னா, இது என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்கே இதுக்குள்ளே வந்து லட்சக்கணக்கான என்சைம்ஸ், நுண்ணுயிர்கள் வந்து நிறைய இருக்குது. ஓகே, இது வந்து என்னென்னா எல்லாமே குட் என்சைம்ஸ், நல்லது செய்கிற என்சைம்ஸ். ஓகே, இப்போது ஒரு சாக்கடை இருக்குது நம்ம வீட்டு வாசலில், ஒரு சாக்கடை. அந்த சாக்கடை வந்து ரொம்ப பேட் ஸ்மெல்லாக இருக்குது. இப்போது அதை என்ன பண்ணுறது அப்படின்னா, அந்த ஸ்மெல் நம்மளுக்கு ஒரு மாதிரி அது பிடிக்கல அப்படின்னா, இந்த பயோ என்சைமை போய் நீங்கள் அதில் ஊற்றிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பேட் ஸ்மெல்லே இருக்காது. அந்த இடத்துல வந்து எல்லாமே வந்து குட் ஸ்மெல்லாக இருக்கும். இது ஏன் அப்படின்னா, ஒரு இடத்துல வந்து பேட் ஸ்மெல் ஏன் வருது அப்படின்னா, பேட் பாக்டீரியாஸ் நிறையா இருந்தால் அப்படி வரும். அப்போது பேட் பாக்டீரியாஸில் நம்ம இந்த என்சைமை கொண்டு போய் நம்ம அதில் ஊற்றும் போது, அந்த சாக்கடையில் போய் இதை அப்படியே நம்ம ஊற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இதுக்குள்ளே இருக்க குட் என்சைம்ஸ் இருக்குல்ல, இது போய் அதை சாப்பிட்றோம். புரியுதா? இதுதான் இந்த பயோ என்சைமோட வேலை. இப்போது நம்மளுக்கெல்லாம் வந்து சில பேருக்கு வந்து வாயெல்லாம் வந்து ஒரு ஸ்மெல் வரும், சம்டைம்ஸ் வந்து அந்த மாதிரி வரும். அப்போ வீட்டில் என்ன சொல்லுவாங்க, அம்மா வந்து தேங்காய் பால் குடிங்க அப்படின்வாங்க. கரெக்டாக தேங்காய் பால் குடிக்க சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, தயிர், நெய் சாப்பிடு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அப்போ அதெல்லாம் என்ன அப்படின்னா, வயிறு வேக்கால் ஆயிடுச்சுன்னா தான் பேட் ஸ்மெல் வரும். அப்போ வயிறு வேக்காலன்னா கெட்ட கிருமிகள் வயிற்றுக்குள்ளே போயிருக்கு. சாப்பிட ஒவ்வாத சில பொருட்கள், வேறு எப்படி ஏதோ ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட்ற சில பொருட்கள் வந்து நம்மளுக்கு ஒத்துக்கலை அப்படின்னா, நம்ம வயிற்றுக்குள்ளே என்ன ஆயிடுது, பேட் பாக்டீரியாஸ் உள்ளே போய் ஃபார்ம் ஆயிடுது. அது வந்து நம்மளுக்கு அந்த வயிற்றில் வந்து வேக்காலத்தை கொடுத்து புண்ணை கொடுத்து அது வாயில் வந்து நம்மளுக்கு துர்நாற்றமாக வருது. அப்போது நம்ம நெய்யோ இல்லை தயிரோ இல்லை தேங்காய் பாலோ இதெல்லாம் சாப்பிடும்போது அது என்ன ஆகும், உள்ளுக்குள்ளே இருக்கிறது வந்து என்ன ஆகும், அந்த பேட் பாக்டீரியாஸை இது போய் சாப்பிடும். தேங்காய் பால் சாப்பிட்டா சரியாகும். ஸோ தேங்காய் பாலில் என்ன இருக்குது, சைட்டோகினின் இருக்குது. சைட்டோகினின்ங்கிறது ஒரு குட் பாக்டீரியா. அந்த குட் பாக்டீரியா வயிற்றுக்குள்ளே போன உடனே கெட்ட பாக்டீரியாஸை அது சாப்பிட்ரும். சரியா? அப்போ நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹீல் ஆகுது. இதுதான் கான்செப்ட். நம்ம நேச்சுரலாக நம்மளோட வாழ்வு முறையில் இதெல்லாம் செய்வோம். அதே மாதிரி தான் வந்து இந்த பயோ என்சைம். இது வந்து நீங்கள் தரையில் போட்டு க்ளீன் பண்ண, நீங்கள் பார்த்துருப்பீங்க 2 டேஸாக எங்கள் இன்டர்ன்ஷிப்க்கு வரும்போது எங்கெல்லாம் ஈ முக்கியதோ கொசு முக்கியதோ நான் இதை ஊற்றி தான் தொடச்சிருப்பேன். ஸோ இப்போ வந்து இது என்ன பண்ணும் அப்படின்னா, கீழே இருக்க அழுக்கெல்லாம் சுத்தமாக எடுத்துரும், பிசுப்பெல்லாம் சுத்தமாக எடுத்துரும். ஸோ வீட்டில் வந்து இது ஈஸியாக நம்மளே மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கலாம், நம்மளே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதுக்குண்டான ஃபார்முலா தான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். சரியா? ஓகே, இதுக்கு வந்து என்ன அப்படின்னா, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, 10:3:1. இதுதான் ஃபார்முலா, 10:3:1. ஓகே, இதை வந்து மனப்பாடமாக வச்சுக்கணும். இதில் 10 பங்கு அப்படின்னா 10 பங்கு வந்து என்ன அப்படின்னா வாட்டர். 10 பங்கு என்ன போடணும், இதில் வாட்டர். இதில் 3 பங்கு, இப்போ நான் என்ன என்சைம் சொல்லியிருக்கேன், இதில் ரோஸு. அப்போ இதில் வந்து அந்த ரோஸோட பெட்டல்ஸ் போடணும். அடுத்து இதில் 1 பங்கு என்ன அப்படின்னா நாட்டு சக்கரை, சுகர், கண்ட்ரி சுகர், நாட்டு சக்கரை. ஓகேயா? நாட்டு சக்கரை, அப்படி இல்லைன்னா வெல்லம். இப்போ 10:3:1 வாட்டர், ரோஸு, நாட்டு சக்கரை. ஓகே, இப்போ இது ரெடி ஆகிறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக எத்தனை நாள் ஆகும்? 90 டேஸ் ஆகும். ரெடி ஆகிறதுக்கு 90 டேஸ் ஆகும். இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு மூடி போட்ட ஒரு டப்பா, பிளாஸ்டிக் டப்பா மாதிரி எடுத்துக்கணும். அதில் ஒரு 10 டம்ளர் ஆஃப் வாட்டர், 10 பங்கு வாட்டர் போட்டிருக்கோமா, 10 பங்கு என்ன 10 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றணும். சரியா? அடுத்து அதில் வந்து 3 பங்கு, நெக்ஸ்ட்டு
10:3. அடுத்து அந்த 3 பங்கு வந்து ரோஜாவோட இதழ், ரோஜா பூ இருக்குல்ல அதோட இதழ். அந்த இதழை எடுத்து அந்த 3 டம்ளர் வந்து 3 டம்ளர் ஃபுல்லாக போட்டு அதையும் அந்த தண்ணிக்குள்ளே போட்டுறணும். அப்புறம் ஒரு பங்கு என்னென்னா நாட்டு சக்கரை, ஒரு பங்கு என்னது நாட்டு சக்கரை, அதையும் அதுக்குள்ளே போட்டுறணும். போட்டுட்டா கரெக்டாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒன்றா போட்டு கலக்கிட்டு மூடி போட்டு வச்சிடணும். மூடி போட்டு வச்சுட்டா கரெக்டாக வந்து 90 டேஸ்க்கு வந்து கழித்து நம்ம என்னவா ரெடி ஆகும்னா இந்த மாதிரி ரோஸ் பயோ என்சைம் ரெடி ஆகிடும். ஓகே, இது அவ்வளோ தூரத்துக்கு எஃபெக்டிவாக வேலை பார்க்கும். சாதாரண ரோஸ் வந்து எவ்வளோ வரப்போகுது, ஒரு 10 ரூபாய்க்கு ரோஸ் வாங்கினாலே 3 டம்ளர் ஃபுல்லாக நம்மளுக்கு கிடச்சிடும். ஸோ 10 ரூபாய் வச்சு நம்ம எத்தனை கணக்காக பண்ணலாம், இது 1 லிட்டர் 100 ருபீஸ்க்கு நம்ம சேல் பண்ணலாம். சரியா? இது என்னென்னலாம் பண்ணும், க்ளீனிங் பர்பஸ் பண்ணும், வீட்டை க்ளீன் பண்ணிக்கலாம், ஃப்ளோர் க்ளீனிங் பண்ணிக்கலாம், டாய்லெட் க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப அழுக்காக இருக்குது, பிசு பிசுக்காக இருக்குது அப்படின்னா சிட்ரிக் பயோ என்சைம். சிட்ரிக் பயோ என்சைம்னா என்ன பண்ணணும், அதே 10:3:1. அந்த 10ங்கிறது என்னது வாட்டர், 3ங்கிறது என்னது லெமனோட பீல்ஸ், அதாவது எலுமிச்சையோட புழிஞ்சிட்டு ஜூஸ் எல்லாம் நீங்கள் குடிச்சிட்டு அந்த தோலை மட்டும் எடுத்து நீங்கள் அதுக்குள்ளே போட்டிங்கனாலே போதும். அடுத்து ஒரு பங்கு என்னது நாட்டு சக்கரை, அவ்வளோதான். எல்லாத்துக்கும் ரேஷியோ இது தான், 10:3:1. ஆனால் இதில் வந்து என்னென்னா பேருக்கு ஏற்ற மாதிரி, இது ரோஸ் பயோ என்சைம்னா ரோஜா பூ போடணும். இதே வந்து சிட்ரிக் பயோ என்சைம்னா என்ன பண்ணணும், லெமன். லெமன் மட்டும் தான் சிட்ரிக் ஃப்ரூட்டா கிடையாது, ஆரஞ்சு தோலும் போடலாம், அதே மாதிரி சாத்துக்குடி தோல் போடலாம், நார்த்தங்காய் தோல் போடலாம், இந்த மாதிரி எதை வேணால் போடலாம். சரியா? ஸோ இப்போ வந்து இதில் 10:3:1 போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சு எத்தனை நாள் வச்சுருக்கணும், 90 டேஸ். இதில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு முப்பனா அந்த டப்பாவில் இருக்க மூடியை மட்டும் திறக்கணும், உள்ளே இருக்க வேப்பரை லெட் அவுட் வெளியில் போக விடணும், அப்புறமா மூடிடணும். அதுக்கப்புறமா வந்து ஒரு 30 டேஸ் மட்டும் தொடர்ந்து இதை செய்யணும். உள்ளே கையெல்லாம் விட்டு கலக்கக்கூடாது. ஏன்னா இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இதுக்குள்ளே ஒரு தெரியுதா, இதுதான் என்சைம்ஸ். என்சைம்ஸ் வந்து கிரியேட் ஆகி உள்ளே இருக்குது, டெவலப் ஆகிட்டே இருக்கும், வச்சுக்க வைக்க இன்னும் டெவலப் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து இதை வந்து நீங்கள் கையெல்லாம் போட்டு கலக்கக்கூடாது. இதுதான் அந்த தெரியுதா உங்களுக்கு, தெரியுதா ஒரு இது, ஆக்சுவலாக இதுதான் அந்த என்சைம்ஸ் கிரியேட் ஆகிட்டு இருக்கிறது. இதை வந்து நீங்கள் போட்டு என்ன பண்ணக்கூடாது, கையெல்லாம் விட்டு கலக்கலாம் கூடாது. ஃபஸ்ட்டு 30 டேஸ்க்கு மட்டும் மூடியை திறக்கணும், அப்புறம் மூடணும். இதே மாதிரி பண்ணணும். அடுத்த 60 டேஸ் டூ நத்திங். டூ நத்திங்னா என்ன, எதுவுமே பண்ணக்கூடாது. அப்புறம் 90 டேஸ் கழிச்சு உங்களுக்கு ரெடி ஆயிரும். நீங்கள் அப்படியே வந்து என்ன பண்ணணும், ஃபில்டர் பண்ணணும். அப்படியே ஃபில்டர் பண்ணிவிட்டு இதை அப்படியே பாட்டிலில் போட்டு நம்ம சேல் பண்ணலாம், மார்க்கெட்டிங்கும் பண்ணலாம். இதை பற்றி ஒரு பெரிய அவேர்னஸ் வந்து இன்னும் மக்கள்கிட்ட வரல. நிறைய பேர்கிட்ட வந்துச்சுன்னா நம்மளோட செல்ஃப் சஸ்டைனபிள் லைஃப்க்கு போயிடலாம். தட் இஸ் தற்சார்பு வாழ்க்கை. நம்மளுக்கு தேவையான பொருளை நம்மளே உற்பத்தி பண்ணிக்கிறது. ஒரு லைசால், ஒரு டெட்டால் இந்த மாதிரிலாம் கடையில் போய் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை, நம்மளே இதை தயாரிச்சிக்கலாம் ஈஸியாக. இப்போ நான் எல்லா காலேஜுக்கும் போனேன்னா இதை நான் சொல்லித்தருவேன், இது போய் செய்கிறதுக்கு வந்து இதை சொல்லித்தருவேன். இது ஆக்சுவலாக இது வந்து செய்கிறதுங்கிறது ஒரு லேடிஸ் வந்து சாதாரண ஒரு 10 நிமிஷம் வேலை தான், செஞ்சு கார்னரில் வச்சுட்டா நீங்கள் நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் பயோ என்சைம்.